எல்லோருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு லாவண்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை நீங்கள் முதல் முறையாக பார்க்கறதா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கொண்டு வரும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இகேஒய்சி சேலரி வந்து எப்போ தர போகிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா, ஷூ மெஷர்மெண்ட் அண்ட் வந்து இகேஒய்சி வந்து நிறைய பேர் வந்து நம்ம வந்து குழந்தைங்களுக்காக நம்ம பண்ணோம். ஸோ வந்து அதில் வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டோம். ஸோ எல்லா வேலைகளை விட இந்த வேலையில் வந்து ரொம்பவே நம்ம வந்து நம்மளுடைய நேரத்தையும் நம்மளுடைய பணத்தையும் வந்து செலவு பண்ணோம் அப்படின்னா அது இந்த ஒரு ஜாப்காக மட்டும்தான். ஷூ மெஷர்மெண்ட் ஓரளவுக்கு நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம், அது எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஒரு சிலருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி போட்டதுமே மறுபடியும் முறை என்ட்ரி போடுற மாதிரி மொத்தமே காணாமல் போயிடுச்சு. ஸோ அது கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தது. அவங்க மட்டும் கொஞ்சம் பேர் வந்து போட்டாங்க. ஸோ எப்படியோ வந்து ஷூ மெஷர்மெண்ட் வந்து முடிச்சிட்டோம். ஸோ அதுக்கான சேலரியும் வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சு. சரி, ஓகே, ஃபைன், குட். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இகேஒய்சியில் வந்து ஆப் வந்து ரொம்பவே ப்ராப்ளம் ஆகிடுச்சு. நிறைய பேருக்கு வந்து நிறைய டவுட் இருந்தது. அப்படி இப்படின்னு அதை எப்படியோ கிளியர் பண்ணி, இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேருக்கு வந்து இனிமேல் நம்ம சொன்ன கவுண்டிங்கை ஃபுல்லாக வந்து யாருமே முழுமை அடையலை. கொடுத்தது கொஞ்சம் கவுண்டிங், ஒரு 10 பேர் 15 பேர் இருந்தாலும் அதில் நம்ம ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ண முடியலை. ஸோ வந்து ஆதார் இல்லை, பயோமெட்ரிக் எரர், நிறைய ப்ராப்ளம் இருந்தது. ஸோ நம்ம நிறைய முறை தெரிஞ்சு இந்த எக்ஸாம் வேறு வந்துச்சா, அதுலேயும் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இந்த முறை நிறைய நம்ம தெரிஞ்சு பார்த்திங்கன்னா நம்மளுடைய காசு வந்து ரொம்பவே வந்து வேஸ்ட் ஆகிடுச்சுன்னே சொல்லலாம். இது வந்து இகேஒய்சிக்கு ஒரு என்ட்ரிக்கு வந்து 10 ருபீஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ஒரு 12 பேருக்கு எடுத்தால் நம்மளுக்கு ஒரு 120 தான் கிடைக்கும். ஆனால் நம்ம வந்து பஸ் பேருக்கு செலவு பண்ண காசே பார்த்திங்கன்னா 500-600 ஆகிட்ருக்கும். ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து லாஸ் தான். ஸோ இருந்தாலும் நம்மளுடைய கோஆர்டினேட்டர் சொன்னாங்களே அப்படின்றதுக்காக நம்ம வந்து இதை எடுத்து நம்ம வந்து பண்ணோம். ஸோ அதுக்காகவே வாலண்டியர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து ஒரு வாழ்த்துக்களை நம்ம வந்து தெரிவிச்சுக்கலாம். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டோம். எல்லா வேலையும் விட எனக்கு தெரிஞ்சு இந்த வேலை வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாகவே இருந்தது. நானும் இகேஒய்சி செஞ்சேன். ஸோ எனக்கும் இது வந்து லாஸ் தான். ஸோ இருந்தாலும் இகேஒய்சி சேலரி வந்து இன்னுமே வராமல் இருக்குது. ஸோ வந்து ஷூ மெஷர்மெண்ட் கூடவே வந்திருக்கோம் அப்படின்னு நம்ம வந்து நினச்சோம். ஆனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஷூ மெஷர்மெண்ட் மட்டும்தான் வந்தது, இகேஒய்சி வரலை. ஸோ அதில் வந்து என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, அதாவது நம்மளுக்கு வந்து இகேஒய்சிக்கு 26 லட்சம் வந்து தமிழ்நாடு அரசு வந்து ஒதுக்கியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஷூ மெஷர்மெண்ட்டோடு கூட சேர்த்து பார்த்திங்கன்னா 3 லட்சம் மட்டுமே அனுப்பியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 23 லட்சம் வந்து பெண்டிங்லேயே அப்படியே இருக்குது. ஸோ 3 லட்சத்தை வச்சு யாருக்கும் வந்து பிரித்து தர முடியாது இல்லையா? ஸோ அதனால் அவங்க வந்து அப்படியே வச்சுருக்காங்க. ஸோ அந்த 23 லட்சமும் வந்த உடனே சேர்த்து 26 லட்சமாக வாலண்டியர்ஸோடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கிறதுக்காக. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸ் வந்து நெக்ஸ்ட் வீக், இன்றைக்கி வந்து சண்டே இல்லையா? ஸோ இந்த வாரத்தில் வந்து வரவு வைக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.